ஆனால் எல்லா வேலையும் செஞ்சு போட்டு ஒரு ரோடுக்கு உங்ககிட்ட ஒரு குறை சொல்லும் போது கண்டுக்க மாட்டேன். உன்ன மாதிரி அரசியல் நீ கடைசி வரைக்கும் குடிக்கிறத மாற்றிக்க போகிறதில்ல, அது மட்டும் உறுதி. இதுதானே உண்மை. ஆடம்பர பொருளை தொடரவனுக்கு இந்த சலுகையே இல்லைன்னு அறிவிச்சிட்டாவே போதும். தானாக ஒன்றும் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரியத்தை தோறத்துவோ இல்லைன்னா சலுகை இல்லாததுக்காக நீ உங்கள் பசங்களை வாழ வைக்கிறது நீ ஓடணும். மக்கள் வேணான்னு சொல்கிறாங்கன்ட்டு இங்கே 75% கையெழுத்து வாங்க. அந்த ஊரில் ஒயின் ஷாப் இருக்காது, 100% இருக்காது. ஒயின் ஷாப் கட்டினால கூட தான் அதில் வர்ற டேக்ஸில் மக்கள் எல்லாருமே பலன் அடைகிறாங்க. போதைக்கு அடிமை, இந்த போதைக்கு அடிமை வந்து செலவு குறைக்கிறதுக்கான சிக்கனம் ஏதான ஒரு அதுக்கும் ஒரு மக்கள் குறை சொல்லுவாங்க. ஜெயிச்சவங்களையும் தோக்க வச்சுக்குது, தோக்கத்தவங்களையும் ஜெயிக்க வச்சிருக்குது அந்த மக்கள். புரியுதா? நான் எதுக்கு ஆகணும் சொல்லு? என்ன திருத்திக்கிறது நான் சுயநலவாதியா? நான் இது வரைக்கும் ஒயின் ஷாப்பை பார்த்தது இல்லையா? ஒயின் ஷாப் பக்கத்துலேயே நான் வாழ்ந்துருக்கிறேன். ஆனால் அதையும் மீறி குடிக்கிறவங்களுக்கு ரேஷன் கார்டு சலுகை, அரசு சலுகை எதுவுமே கொடுக்க முடியாதுன்னா ஒயின் ஷாப் வேணான்றீங்க. ஆனால் எங்கள் ஊரில் வேணாம், வேறு ஊரில் வேணும், தொலைவோ போய் சாப்பிட்டேன்றீங்க. மாநகராட்சி, நகராட்சி, கிராமம் எதுக்கு பிரிக்கிறாங்க? சொல்லு, எதுக்கு பிரிக்கிறாங்க? குடிக்காமல் இருக்கணும்னா அவன் சுய புத்தின்னு ஒன்று இருக்குது. கோடிக்கிறவன் குடிக்கிறான், உங்கள் கோடி இல்லாதவன் கம்முன்னு. நீ மக்களுக்காக போராடல, உனக்காக போராடுற, உன் ஊருக்காக மட்டும் போராடுற. ஏழையை ஒழிஞ்சிட்டாங்கன்னு சொல்லலை, ஏழைங்க ரொம்ப இருக்கிறாங்க. குடிச்சு போட்டு வர்ற வீட்டுக்காரன் வேணா டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லு. பூச்சி மருந்து கடையில் போயிட்டு வாங்கி சாப்பிட்டு போறியா? ஆனால் போதையில் ஜாலியாக இருக்கணுன்ற எண்ணத்தோட போகிறேன். ஊரில் மட்டும் ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது, மற்ற இடத்துல இருக்கணும்னா அது சுயநலமாக தெரியுது. இப்போ வலிக்குதுன்னு ஐயோன்னு கத்துறதுக்கு யோசிப்பியா? ஒயின் ஷாப்பை நிரந்தரமாக எங்கே எடுக்கணும்? குடிக்கிறவங்களாம் என்ன ஆகுறது? டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும், யோசிச்சு சொல்லக்கூடாது. மனசுலேருந்து வெளியே வரணும். டக்குன்னு, ஏன்னா இன்னைக்கு உணர்வு பூர்வமாக இருக்கிற விஷயம் வந்தால் டக்குன்னு வரும். நீ கதை எழுதுறவனா இருந்தால் யோசிச்சு எழுதுறான். அது இல்லாத சொல்றது யோசிக்குவான். அவன் நீ கதை எழுதாத, இருக்கிற பிரச்சனையை சொல்ற. பிரச்சனையை இப்போ வலிக்குதுன்னு ஐயோன்னு கத்துறதுக்கு யோசிப்பியா? யோசிக்காம தானே கத்துவேன். அந்த மாதிரி டக்குன்னு பிரச்சனையை சொல்லு. ஸோ ஒயின் ஷாப்பை எடுக்கணுன்றியா இல்லை இடம் மாற்றணுன்றியா? எடுக்கணும். குடிக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறேன்? போய் பழைய ஒயின் ஷாப் இருக்கிற இடத்துல போய் குடிக்கிறோம். அங்கே இப்போ தானே எடுக்கணும்னு. அப்போ அங்கே ஒயின் ஷாப் இருக்கலாமா? ஒயின் ஷாப்னா வேறு இடத்துல இருக்கிற இடத்துல போய் குடிக்கிறோம். என்னத்துக்கு அங்கே இருக்கணும்? இப்போ எடுக்கணும்னா உன் ஊர் மட்டும் குடிக்க. இப்போ இது வந்து இப்போ என் ஊரில் மட்டும் ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது, மற்ற இடத்துல இருக்கணும்னா அது சுயநலமாக தெரியுது. ஆமா, மற்ற ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மனுஷர் இல்லையா? நீ மக்களுக்காக போராடல, உனக்காக போராடுற, உன் ஊருக்காக மட்டும் போராடுற. இது வந்து தப்பு. இப்ப நீ மற்ற ஊருக்கு போறது இல்லையா? யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருந்தா சொல்லியிருக்காங்களா தவிர அப்ப வீட்டோட போராடுறது எதுக்கு? நான் ஊருக்குள்ள வர, ஊருக்குள்ள கூட 1000 பேருக்கு ஒருத்தனுக்கு வேணும், ஒருத்தனுக்கு வேணானுவா. பொம்பளைங்க எல்லாம் ஒயின் ஷாப் வேணான்றாங்க. நான் சொல்றது கேளு, பொம்பளைங்க ஒயின் ஷாப் வேணான்றாங்க. ஆனா குடிச்சு போட்டு வர்ற வீட்டுக்காரன் வேணுன்றாங்க. நாட்டில் ஒயின் ஷாப் வேணா, குடிச்சு போட்டு வர்ற வீட்டுக்காரர் மட்டும் வேணுன்றாங்க. ஏப்பா நாட்டில் வேணா அரசு இப்போ ஒரு ஒயின் ஷாப் இருக்கிற அரசாங்கமாக இருந்தால் அந்த அரசாங்கமே வேணான்றாங்க. ஒயின் ஷாப் வைக்கிற அரசாங்கமே வேணான்றாங்க. ஏன் குடிச்சு போட்டு வர்ற வீட்டுக்காரன் வேணா டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லு. ஏன் அது மாட்டேன்றீங்க? அது எப்படி சொல்லுவாங்க? அது அப்போ உங்க வீட்டுக்காரன் குடிச்சு போட்டு வந்தாலையும் ஊர்ல உளுந்து இருந்தாலையும் எங்க எப்படி இருந்தாலும் எனக்கு வீட்டுக்காரன் முக்கியம். எனக்கு ஏன்னா அவனால வருமானம் வருது, எனக்கு வந்து வீட்டுக்காரன் முக்கியம். என் குடும்பத்துக்காகவோ என் பசங்களுக்காக வேணும். அப்படித்தானே? பேர் சொல்றதுக்காக இன்சிலுக்காக வச்சுருக்காங்க. அப்ப அரசாங்கம் மட்டும் என்ன பண்ணுது? நீ குடிச்சு போட்டு நீயே வந்து உன்னை குடுறா, டெய்லி விளம்பரம் பண்ணி வாங்க குடிங்க, உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம்னு சொல்லுதா? நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடுன்னு சொல்லி தான் சொல்லுது. குடிக்காதன்ற அரசாங்கம் மதுக்கடை வந்து பணக்காரனுக்கு ஆடம்பர பொருள். இப்போ இங்கிருந்து நீ ஒரு ஊருக்கு போனன்னு வச்சுக்க, நான் சொல்றதை கேளு. இங்கிருந்து ஒரு ஊருக்கு போன சொல்றதை கேளு. இங்கிருந்து ஒரு ஊருக்கு போனோன்னு வச்சுக்க, நடந்து போறவனும் போறான். இப்போ இதே வழியில் நடந்து போகிறவன் போகிறான், 2 வீலரில் போகிறவன் போகிறான், காரில் போகிறவன் போகிறான். வசதி இருந்தால் ஹெலிகாப்டரில் கூட போவான், ஆடி காரில் போவான், இன்னும் எதனா காருக்கு இருந்தால் கூட போவான். நமக்கு நான் சொல்றது கேளு, இது மது வந்து ஒரு அத்தியாவசிய பொருள் கிடையாது. அது வந்து ஒரு பணக்காரனுக்கு ஒரு அத்தியாவசிய பொருள் மாதிரி தானே விற்குதா? அத்தியாவசிய பொருள் மாதிரி உன்னை வந்து கூப்பிட்டு வைக்கிறானா? பணம் தான் வர சொல்லுவோம். சும்மா வந்து வாங்கி போடா, ஐயோ பசியில் வர ஏதா வாடா, உனக்கு தனி வேணும்டா, சும்மா ஊற்றி தரேன். இப்போ உணவு வந்து அங்கங்க இரு. கிராமத்துல எல்லாம் ஒயின் ஷாப் கேட்டாங்க. ஏன் கிராமத்தில் பணக்காரன் இல்லையா? எத்தனை மாடி மாலை இருக்குது? எத்தனை மாடி மாலை இருக்குது சொல்லு பார்க்கலாம். கோடிக்கிறவன் குடிக்கிறான், உங்க கோடி இல்லாதவன் கம்முன்னு. கிராமத்துல எல்லாம் ஏழைகள் எல்லாம் பணக்காரன் தான் இருக்கிறான். பணக்காரங்கிறானா? சரி, சந்தோஷம். அப்போ குடிக்கிறான் விடு. நீங்க சொல்றது ஏழைங்கெல்லாம் ஒழிஞ்சிட்டாங்க, பணக்காரன் ஜாஸ்தி ஆகிட்டாங்கன்ற. ஏழைங்க ஒழிஞ்சிட்டாங்கன்னு சொல்லலை, ஏழைங்க ரொம்ப இருக்கிறாங்க. ஆனால் ஏழைங்க வந்து ஏழைங்க எப்படி இருக்குன்னு தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தை பார்த்து, தன்னுடைய பொண்டாட்டியை பார்த்து, பிள்ளைங்களை பார்த்து, அப்பா அம்மாவை பார்த்து, இருக்கிற பணத்தை நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், 500 சம்பாதிக்கிறோன்னா அதை எப்படி சேமித்து வச்சு பிழைக்கணும் அப்படி யோசிக்கணும். யோசிக்காமல் தான் மட்டும் குடிச்சு போட்டுக்கணும். குடும்பம் எப்படி போனால் நினைக்குது, பொண்டாட்டி எப்படி போனான்னு நினைக்கிறவங்க. வழி நீ சொல்றியா, குடிக்கிறதுக்கு வழி சொல்றியா?
குடிக்காம இருக்கணும்னா அவன் சுய புத்தின்னு ஒன்று இருக்குது. குவார்டர் 2 வாங்கி கொடுத்தா அழிச்சுன்னு போறேன். எதுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு குவார்டர் வாங்கி கொடுத்தா அழிச்சுன்னு போறேன். குவார்டர் வாங்கி கொடுத்து அலசின்னு போக சொல்கிறது யார்? யாரு பழகிறது? இப்போ நீ தானே கேட்குற குவார்டர் வாங்கி கொடு ஓட்டு போடணும்னா நீங்கள் தானே கேட்குறீங்க. யாரு பழகிறது? இப்போ எந்த அரசியல்வாதினா பழகிறது யாரு பழகிறது? கொள்கையை பார்த்து சேர்ந்த கூட்டமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. குவார்டரை பார்த்து தானே சேர்றீங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? நீ நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னா நீ நாட்டுக்கு நீங்களே குடிக்க வேணாங்கிறது, நீங்களே குவார்டர் வாங்கி கொடுத்துக்கிறது. குடிக்க வேணான்னு சொல்கிறாங்க, ரைட்டு. நீ குடிக்க வேணான்னா வாயில் பிடிச்சி ஊற்றுனாங்களா சொல்லு. வாயில் பிடிச்சி ஊற்றி இருந்தால் அரசாங்கத்தை தப்பு சொல்லலாம். நான் என்னன்றேன், வாயில் பிடிச்சி ஊற்றுறது, வீட்டுக்காரன் வாயில் ஊற்றுறது வேணும்னா தடுக்கிறதுக்கு மனைவிமார்களுக்கு அதிகாரம் இருக்குது, பசங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஒரு வீட்டில் நான் சொல்கிறது, ஒரு வீட்டில் கணவன், அதாவது கணவனை கண்டிக்கிறதுக்கு மனைவி, பிள்ளைங்க, தாய் தந்தை இத்தனை பேர் இருக்கீங்க. இத்தனை பேர் சேர்ந்து ஒருத்தனை திருத்த முடியல. ஒருத்தன் முதலமைச்சராக இருந்தேன்னு நாட்டை திருத்த முடியுமா? புரியுதா? தலைவர் வந்து அவரு தான் திருந்தணும். பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் சொல்லி திருந்ததுக்கு வீட்டுக்கு முதலாளி இல்லை, அவர் தான் வீட்டை திருந்தணும். தலைவர் வந்து சாலை வசதி பிரச்சனையா, தண்ணி வசதி பிரச்சனையா, இந்த மாதிரி வசதிகளை தான் உங்களுக்கு கேட்க முடியுமா தவிர, ஏன்டா குடிச்சு போட்டு வர, ஏன்டா உங்கள் வீட்டுக்காரி பார்த்துக்க மாட்டேன்னு நான் கேட்க முடியும்? வீட்டுக்காரி தான் இவன் சரியில்லைன்னு டைவர்ஸ் பண்ணுறது அதிகாரம் உண்டு. புரியுதா? நீ அதை வீட்டு போட்டு குடிச்சு போட்டு வருவேன், யாரும் எங்கள் வீட்டில் கேட்கக்கூடாது, ஆனால் ரோட்டில் மட்டும் ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது. வாங்கி கொடுக்கறதே தலைவர் தானே. எந்த ஒரு தலைவரும் ஒயின் ஷாப்பில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு கையில் கொடுத்ததா ஒரு வீடியோ ஆதாரம் காட்டு. இப்போ அவர் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வேற ஆள் காசு அது யாருக்கு உங்ககிட்ட கொடுத்தாரா? இது வரைக்கும் நீ பார்த்துருக்கியா? எதாவது நேரில் பார்த்துருக்கியா? சும்மா கதை எழுதுறது மாதிரி கதை எழுதுற வேலையெல்லாம் வச்சுக்கிறேன். ஊரில் தான்ப்பா, நீ தான் சொல்கிற, நீயே தான் சொல்கிற. ஊரில் வந்து உன்னை மாதிரி வந்து கதை எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் என்னன்றேன், நீ ஃபஸ்ட்டு குடிக்காம இரு, உன்னை சார்ந்தவங்களும் குடிக்காமல் பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் ஊரை பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் ஒயின் ஷாப் பார்த்துக்கல. என் ஊரில் மட்டும் ஒயின் ஷாப் வேணான்றத விட நம்ம நாட்டிலே வேணான்னு சொல்லு, தமிழ்நாடு இல்லை இந்தியாவிலே வேணான்னு சொல்லு, ரைட்டு. இப்போ என் பகுதியில் இருக்கிறேன், என் பகுதி. ஆனால் என்னுடைய கருத்துன்னு கேட்டேன்னா, என் வீட்டுக்கு பார்க்க என்ன பிரச்சனைக்கு நீ இந்த ரோடுக்கு போகிறான்னா நான் சொல்லிட்டேன். இதுக்கு ஒரு ரோடு பக்கத்தில் இருக்கிறதுனால சரி நான் சொல்லிட்டேன். அந்தாட போனது வேற ஆளு கொடுத்து வந்துட்டேன் நான். அவன் ரோடு எப்படியோ போட்டான். நான் சொல்லிட்டேன். சுயநாளம் தானே அது. நான் சொல்லிட்டேன். சுயநாளம் தானே. ஒயின் ஷாப் இருக்கிறது தப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லா கடைகளும் எல்லாமே நாட்டில் எல்லா கடைகளும் இருக்கும். இப்போது ஒரு தள்ளு வண்டியும் இருக்குது, 5 ஸ்டார் ஹோட்டலும் இருக்குது, ஒயின் ஷாப்பும் இருக்குது, மருந்து கடையும் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பூச்சி மருந்து கடையில் போயிட்டு வாங்கி சாப்பிட்டு போறியா? நம்ம வாழணுன்ற எண்ணத்தோடு தான் இருக்கிற. பட் ஆனால் போதையில் ஜாலியாக கேணுன்ற எண்ணத்தோடு போகிறேன். உன் ஜாலியை மட்டும் பார்க்குறியே தவிர நம்ம பாக்கெட்டில் காலியாக இருக்கிறோம், பணம் இல்லைன்றது யோசிக்கிறியா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வசதிக்கு நாம் எப்படி பிழைக்கும். இது வந்து ஒரு ஆடம்பர பொருளாக கணக்கு வச்சுக்கோ. புரியுதா? நம்ம ஒயின் ஷாப்ன்றது ஒரு ஆடம்பர பொருள். பணக்காரங்களுக்கு வேணும். பணம் நிறைய சம்பாரிச்சிட்ட, நீயே கோடி கணக்காக வச்சுருக்கிற, என்ன பண்ண போகிறேன்? உனக்கு சோத்துக்கு வழி இல்லாத போது இடத்துல போய் வைக்க வேண்டியதானே. இங்கே எல்லா இடத்துலையும் தான் மக்கள் கலந்து தான், 2.5 கலந்தது தான் இப்போ உலகம். யாருமே தனியாக ஏழைகளுக்குன்னு ஒரு ஊருன்னு தனியாக ஒதுக்கியிருக்காங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா தனியும் நீ இப்படியே சொல்லிக்கிற, நீ எத்தனை கோடி வச்சுக்கிறே தெரியாது. நகராட்சி நாகராட்சி எதுக்கு பிரிக்கிறாங்க? சொல்லு, தெரியல எனக்கு. நகராட்சி மாநகராட்சி இல்லை, தெரியாத மக்களும் தெரிஞ்சுக்கிட்ட சொல்லு பார்க்கலாம். மாநகராட்சி நகராட்சி கிராமம் எதுக்கு பிரிக்கிறாங்க? சொல்லு, எதுக்கு பிரிக்கிறாங்க சொல்லுப்பா. அரசியல்வாதி அரசியலுக்குள்ளே போயிடு. அது அந்த இடத்துல வசதியாக வாழ்கிறாங்கன்ட்டு தான் நகராட்சி மாநகராட்சி அந்த மாதிரிலாம் பிரித்து வகைப்படுத்துகிறாங்க. அப்படியா? இப்போ வீடுகளுடைய எண்ணிக்கை, மக்கள் எவ்வளோ வாழ்கிறாங்க அது அடிப்படையில் பிரிக்கிறதில்ல. வசதியாக இருக்கிறவங்க 4 வீடு வசதியாக இருந்துச்சுன்னா மாநகராட்சின்னு அறிவிச்சிருவாங்க. அப்படி தானே? வசதியாகிறவன் ஏரோப்ளேனே இறக்குவான் மூட்டான. வசதியாகிறவன் ஏரோப்ளேனே இறக்குவான் மூட்டான. நான் ஒன்று சொல்லிட்டா, அரசியல் புரிதலும் கிடையாது, சமுதாயத்தில் என்ன பிரச்சனைன்னு மக்களுக்கு உண்மையிலே நிறைய பேருக்கு கிடையாது. அந்த மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் நிறைய இருக்காங்க. ஒயின் ஷாப் வேணான்றீங்க, ஆனால் எங்கள் ஊரில் வேணாம், வேறு ஊரில் வேணும், தொலைவு போய் சாப்பிட்டேன்றீங்க. 500 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு முடியாமல் அந்த காசில் செலவு பண்ணிட்டு குடும்பத்தை காப்பாற்ற மாட்டேனேன்றீங்க. அப்போ அதில் ஒரு 200 ரூபா பெட்ரோல் போட்டு போயிட்டு அவன் குடிச்சு வீணாகிறது சம்மதம்ன்றீங்க. எங்கள் பகுதினா எங்கள் பகுதியில் தான் நான் எங்கள் ஊரில் வேணாம் எனதுன்றதில்ல, நம்மதுன்னு பாருப்பா. மக்கள் எல்லாம் நம்ம மக்கள். எங்கள் ஊர்னா இப்போ எங்கள் ஊர் மக்களமாக தான். நீ வெளிநாடு நம்ம நாடுன்னு சொல்லாத, நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம மக்கள் தானேப்பா. ரோடுக்கு நீ வீட்டு முன்னாடி நல்லா போறானு தானே பார்த்தா? இல்லையே, நான் வந்து என் வீட்டு முன்னாடி நல்லா போடுறேன். வீட்டு முன்னாடி நல்லா போனான்னு தான் நான் மக்கள் நல்லா இல்லை அங்கே இங்கே ரோடு போகிறதால நாங்கள் எல்லாருமே இங்கேருந்து ஒரு 10-20 பேர் போய் கேட்குறோம். சரி, அங்கே ஒரு 10-20 பேர் சேர்ந்துன்னு அட எங்களுக்கு பசிக்குதுப்பா, நாங்களும் சாப்பிட்ணும், நாங்கள் சாப்பிட்டு வரோம்பா, சரி நாங்கள் பார்த்துக்குறோன்றாங்க. சரி பார்த்துக்கன்னு வரோம். இதில் போய் என்ன இருக்குது சொல்லு?
சாலை வந்து இது இன்னும் எவ்வளோ தொலை போகலாம் சொல்லு இப்போ போராட்டத்தை சொல்லு. சாலை வசதி நல்லா இருக்கணும் தான் கேட்பாங்க எல்லாருமே. எல்லா ஊர்லேயும் சாலை வசதியாக தண்ணி வசதியாக கேட்பாங்க. ஏப்பா நான் ஏதோ ரோடு போட்ட மாதிரி சொல்லுக்கிறேன். ரோடு போடுறவங்கள குறை நிறைகளை சொல்லி நாங்கள் சரி பண்ணி சொன்னோம், சரி பண்ணி கொடுத்தாங்க, தப்புன்னு நான் சொல்லலை. அதே மாதிரி நீயும் வந்து நாளைக்கு ஃபியூச்சரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் பள்ளம், இந்த முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளமாக இருக்குது, அந்த இன்னும் கொஞ்சம் ஒரு செவரு தடுப்பு சவர் மாதிரி கட்டுறதோ, இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் அகலமாக பாதை அகலப்படுத்தி கல் சவர் கட்டுறதோ, அது மாதிரி கட்டுறதுக்கு சொல்லு அரசியலுக்குள்ளே. இப்போ என்னால் முடிஞ்சது ஒன்று சொல்லி இப்போ சாலை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதா, சந்தோஷப்படு. அதுக்காக நீ ஏன் அந்த ஊரில் போய் கேட்கலன்னா, நான் எந்த ஊர்லேயும் போடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே, எல்லா ஊர்லேயும் நல்லா தான் போடணுன்றேன். ஆனால் நீ எப்படி சொல்கிறேன்னா ஒயின் ஷாப்பு என் ஊரில் மட்டும் இருக்கக்கூடாது, மற்ற ஊரில் இருக்கலான்ற. ஆனால் எந்த ஊரில் இருந்தாலும் என் ஊர்ல நான் தான் பார்க்கணும். சரி, எந்த ஊரில் ஏன்னா கேட்டோம் குடிச்சு போட்டு ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லுவேன் நீ. எங்கே போய் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி ஊரில் ஒரு 75% கையில் வாங்கிட முடியுமா குடிக்க மாட்டேன்னு சொல்லி? சொல்லுப்பா, நான் போராடுறேன்ப்பா, நடு ரோட்டில் உக்காந்து போராடுறேன்ப்பா. 75%க்கு போ குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி மொத்த கணக்கேடு 75% குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லு. 75% பொம்பளைங்க பாதிக்கு பாதிக்கிறாங்கல்ல. பொம்பளைங்க பாதிக்கு பாதிக்கிறாங்க. அந்த பொம்பளைங்க குடிக்கிறவங்கள வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா ஃபஸ்ட்டு? ஆனால் ஒயின் ஷாப் மட்டும் வச்சா அரசாங்கம் வேணான்னு இரு. ஒயின் ஷாப் மூடலாம் அரசாங்கமே வேணான்றீங்க. மூட்டு ஒண்ணுவாங்களா இல்லை வேணா கீட்டுவாங்களா? வேணா கீட்டணும் இல்லை, நம்ம குடும்பத்தில் நம்ம திருத்தணும்னா நாடே திருந்தோம். நீ அடுத்தவங்க வீட்டை திருத்தணும்னு நினைக்கிறத விட தன் வீட திருத்து, நம்ம திருந்துப்பா. இங்க இல்லைன்னா திருந்தனாவன் எப்படி திருந்தா போயிடுவாங்க? எப்படி உனக்கு சாப்பாடு செய்யாமல் வீட்டில் வச்சிட்டாங்கன்னா நீ பட்னி கிடந்து வாழை கற்றுக்குவேன். ஒயின் ஷாப்பே சுத்தமாக எல்லாரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒயின் ஷாப் இங்கே வேணும், நீ சுத்தமாக இல்லாமல் இருந்தா அப்படி சொல்லலையே. இங்கே இல்லை வெளியூரில் இருந்தால் பரவாயில்ல, இருக்கிற இடத்துல போய் குடிக்கிட்டு வந்தேன் நான். அதை எங்கேயும் இருக்கக்கூடாதுன்ற நான் இருந்தால் எல்லா தாவளையும் இங்கே இந்த பாரு. இப்போதைக்கு சரி, நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன். ஒயின் ஷாப்புன்றது அத்தியாவசிய பொருள் கிடையாது. ஆனால் அதையும் மீறி குடிக்கிறவங்களுக்கு ரேஷன் கார்டு சலுகை, அரசு சலுகை எதுவுமே கொடுக்க முடியாதுன்னா, இல்லைன்னா குடும்பத்தில் வந்து இப்போ பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஊற்றி கொடுக்கறதே அவங்க. அரசாங்க வேலை கூட கிடைக்காது நாளைக்கு உன் பசங்களுக்காக குடிக்காமல் இருப்பியா? ஊற்றி கொடுக்குறாங்க அவங்களே. இப்போ யாருப்பா உனக்கு ஊற்றி கொடுக்குறாங்க? என்னடி நினச்சிருக்கிற? வாங்கி குடிச்சு போட்டு குவார்டர் கொடுத்து அழைச்சிட்டு போகிறாள். ஊற்றி கொடுக்குறது வேறு என்ன பண்ணுறாங்க? ஏப்பா வாப்பா, இங்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்குதா பண்ணி இவர் கொஞ்சம் பைசல் சார் ஓட்டுக்கு என்னது ஓட்டுக்கு குவார்டர் கொடுத்து அழைச்சிட்டு போகாது, ஊற்றி கொடுக்குறது நேரம் கணக்கு. அது ஒரு நாள் ஊற்றி கொடுத்துட்டா நீ காலம் போகிறா வந்து. சரி சரி, இதே ஊரில் தான் நானுங்கிறேன். இல்லை, இதே ஊரில் தான் நானுங்கிறேன். ஓட்டு கேட்டு முடிச்சிடுறியா? நான் இருப்பா, இதே ஊரில் தான் நானுங்கிறேன். ஒரு வாரம் ஓட்டு கேட்குறாங்க, தினமும் ஒரு குவார்டர் கொடுத்து அழைச்சிட்டு போய் ஓட்டு கேட்க. நான் கேட்குறது இதே ஊரில் தான் நானுங்கிறேன். இது வரைக்கும் நான் எனக்கு குடிச்சிருக்கேண்ணா. நான் இது வரைக்கும் ஒயின் ஷாப்பை பார்த்தது இல்லையா? ஒயின் ஷாப் பக்கத்துலேயே நான் வாழ்ந்துருக்கிறேன், புரியுதா? பக்கத்துலேயே வாழ்ந்துருக்கிறேன். ஆனால் ஒரு 10 சொட்டு வாயில் என்னைக்கான இல்லை, ஒரு சொட்டு வாயில் பார்த்துருப்பியா சொல்லு? குடிக்கக்கூடாதுன்னு நான் திருத்திக்கின்னு நான் அரசாங்கத்தை குறை சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டு என்ன திருத்திக்குவேன். அதுதான் சொல்கிறது நான். ஏன்னா அது என்ன திருத்திக்கிறது நான் சுயநலவாதியா? இது என்னப்பா இது? இது சுயநலம் இல்லை, சுய கட்டுப்பாடு. சுயநலம் வேற, சுய கட்டுப்பாடு வேற. அடுத்தவங்க கெட்டா கெட்டு போறான்றது வந்து சுயநலம். நான் அடுத்தவங்க கெடணும்னு நினைக்கல. நான் ஒயின் ஷாப் பக்கத்தில் உன்ன மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு பல பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணியாச்சு, புரியுதா? குடிக்காதவனை கூட்ட அட்வைஸ் பண்ணி என்ன பண்ணுறது? குடிக்கிறவனை கூட்ட அட்வைஸ் பண்ண பரவாயில்ல. ஏப்பா, ஒருத்தனை கூப்பிட்டு 1 மணி நேரம் அட்வைஸ் பண்ணி உக்கான்னு மாத கணக்காக உட்கார வச்சுன்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணி உக்காந்து பேச வச்சு அட்வைஸ் பண்ணி திருத்திட்டேன். கடைசியில் வேற ஒருத்தன் அவனை பற்றி ஏதோ ஒன்று சொல்லின்னு ஏதோ குடியாரன்னு சொல்லி திட்டாங்கன்னு என்கிட்ட சொல்லியிருந்தான். அவனை இல்லை திருத்த முடியலப்பா, அவனை குடிக்காரன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு நான் இல்லை குடிக்காரன்னு சொல்லிட்டு அவனை திட்டாங்கன்னு சொன்னான். ஏன்டா குடிச்சாதான்டா குடிக்காரன்னு சொல்லுவாங்க, என்னெல்லாம் குடிக்காரன்னு சொல்கிறதுலையே. அதனால் நீ இப்போ திருந்திட்டேன்னா அப்படி சொல்ல மாட்டாங்கடா, அது பழசுரா விட்டுறா, இதுக்கு மேலே சொல்ல மாட்டாங்கண்ணா. இல்லை குடிக்காரன்னு சொல்லிட்டாங்கண்ணா, அதனால் போய் குடி பண்ணிட்டு 1 மணி நேரம் அட்வைஸ் பண்ணி பார்த்தேன், கேட்காம போய் குடிச்சு போட்டான். என்ன பண்ணுறது? குடிச்சிட்டுக்கும் போது இல்லை. ஸோ அதனால் குடிக்கிறதுன்றது நம்மளுடைய கட்டுப்பாடு, நம்மளுடைய தேவை எதோ அதை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ ஒயின் ஷாப்பை எடு, இதை எடு, அதை எடுன்றதெல்லாம் இல்லை. மது ஆடம்பர பொருள் நாட்டில் இருக்கும், அதுவும் ஒரு அவசியம். உனக்கு பணம் எப்படி, உனக்கு வந்து ஒரு உணவு எப்படி அவசியமோ பணக்காரங்களுக்கு அதுவும் ஒரு அவசியமான ஒரு விஷயம்தான். யாருமே வந்து ஆடம்பரமே அனுபவிக்காமல் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னெல்லாம் கிடையாது.
அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இல்ல. ஏழைகளுக்கு வந்து அரசாங்க சலுகை, பணக்காரங்களுக்கு ஒயின் ஷாப் பக்கம் போகிறவங்களுக்கு அரசாங்க சலுகை கிடையாதுன்னு சொல்லிட்டாவே, அப்படி மீறி குடிக்காரன் வீட்டில் குடிச்சு போட்டு வரான்னா அவனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த சலுகை அத்தனையும் கிடைக்குதுன்னா குடிகாரன்களை தனியாக ரோட்டில் விட்டுட்டாவே ஆட்டோமேட்டிக்காக குடும்பம் தானே போகிறோம். இல்லை குடும்பத்துக்காக அவன் திருந்தி வருவான். நாட்டுக்காக நீ திருந்துவியா? அமேசான்ல பிளிப்கார்ட்ல கிடைக்கும். நான் சொல்கிறேன், நடக்காத மாதிரி நீ நாட்டுக்காக திருந்துவியா? நாட்டுக்காக திருந்துவியா? வீட்டுக்காக திருந்துவியா? எல்லாத்துக்குமே தான் திருந்தணும். எது ரெண்டில் ஒன்று? ரெண்டுமே தான். நாட்டுக்காக திருந்துவியா? வீட்டுக்காக திருந்துவியா? ரெண்டுமே தான் திருந்தணும். வீட்டுக்காக வேணும்னா திருந்துவேன். அதனால தான் நீ குடிச்சு போட்டு வந்தேன்னா உனக்கு அரசு சலுகை உங்கள் வீட்டுக்கு கிடைக்காது, உன் பசங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காதுன்னா உன் பசங்களே நாளைக்கு ஜுட்டி மேலே பிடிச்சி உதன்னு உதைப்பாங்க. குடிக்கிற அரசாங்கத்தை வச்சிருந்தா குடிக்கிறதுக்கு தான் தூணுமா தவிர அரசாங்கம் எங்க வரும்? எங்க நீ சிஎம் ஆகணும் என்ன சொல்லிக்கலாம்? என்னன்னு நீ சிஎம் என்னைக்கு ஆவறது? நான் எதுக்கு ஆகணும் சொல்லு? இதை சிஎம் போறேன் இப்பதான். என்னது சிஎம் கேண்டிடேட்டை போடுறது? ஏப்பா நினைச்சா பண்ணலாம், எல்லாருக்கும் அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்றேன். நான் நினைச்சா பண்ணலாமான்னு சொல்றேன். அது வேற, நான் பண்ணுவேன்றது வேற. இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்றேன். பண்ணலாம் ஏப்பா, கொண்டாட அரசாங்கம் இதான்னு யாருக்கும் எந்த இதுக்கும் போட்டியிடக்கூடாதுன்னு ஒரு இது கிடையாது. எல்லாருமே சமம் தான், புரியுதா? நான் போட்டியிடுக்க முதலமைச்சர் ஆகக்கூடாது, இல்லை நாளைக்கு பிரதமர் ஆகக்கூடாதுன்னெல்லாம் எதுவுமே கிடையாது. எது சமன் எப்படி யாரெல்லாம் போட்டி போடலாம்? அதுக்குன்னு ஒரு தனி உனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கணும். உன் கேரக்டரை மக்கள் மதிக்கணும், புரியுதா? ஸோ அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு வளர்த்துக்கணும். மரத்தையே வளர்க்காமல் நிழல் வேணும்னு நினச்சா ஆகாது. ஸோ இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குதுன்னா அது வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், நிழல் வேணும்னா. அந்த மாதிரி நம்மளுடைய கேரக்டர் வளர்த்துக்கலாம். நான் ஃபியூச்சரில் இப்படி ஆகலான்னு சொல்லுவேன். அதுக்காக நான் இப்போ ஆகிட்டேன்னு சொல்லலை, ஆக போகிறேன்னு சொல்லலை, புரியுதா? அரசியலுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. அதாவது அரசியல் செய்கிறவங்ககிட்ட நான் பேசுவேன். இப்போ கடையில் மளிகை கடையில் ஒரு பொருளுக்கு தானே மளிகை கடையில் போய் காசு கொடுத்து வாங்கிக்கலாமா தவிர நான் மளிகை கடை வச்சுக்கிறேன்னு சொல்லலை, புரியுதா? வைக்கலான்னு தான் சொல்லுவேன். வைக்கலாம், தேவைன்னா வச்சுக்கலாம். அதுக்காக நீ மளிகை கடை வைக்கிறேன்ட்டேன்னு அப்படி மாற்றிடக்கூடாது. வைக்கலான்றது வேறு, அரசியலமைப்பு வேறு, புரியுதா? ஒயின் ஷாப் விஷயம் நீ வந்து வேணான்னு பண்ணால் மொத்தமாக வேணான்னு சொல்லு, ரைட்டு. அதே மாதிரி என்ன ஆகுதோ நீ மொத்தமாக வேணான்னு இப்போதைக்கு என்ன ஆகுதோ குடிச்சு போட்டு வர்றவங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும். அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு யாரும் விரும்பி குடிக்கிறதில்ல, விரும்பி குடிக்கிறதுல என்னன்னே தெரியாமல் பழகிக்கின்னு அப்பாவி மக்கள் நிறையா இருக்கிறாங்க. ஒயின் ஷாப்ன்ற விஷயம் என்ன சின்ன பசங்க கூட கற்றுக்குறாங்க. காரணம் என்ன தெரியுமா? புரிதல் எங்கேயுமே கிடையாது அவங்களுக்கு. இப்போ எல்லா இடத்துலையும் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது அப்படி மாதிரி கவுன்சிலிங் சென்டர் இருக்கணும், அரசாங்க சார்பாகவே வைக்கணும். என்னுடைய இதுன்னு கேட்டால் கவுன்சிலிங் சென்டர்ல கவர்மெண்ட் அரசாங்க சார்பாகவே உட்காந்து குடும்பத்தில் யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் இது மாதிரி இலவச ஆலோசனை செய்ய மாட்டாங்களா? கண்டிப்பாக செய்வாங்க. மக்களுக்கு வந்து ஆலோசனை வேணும்னு இலவச ஆலோசனை வழங்கப்படும். சட்ட ஆலோசனை இந்த பக்கம் ஊற்றி கொடுத்துட்டு அந்த பக்கம் கவுன்சிலிங் சென்டர் வச்சிருந்தா மொத்தம் வந்து வர்ற காசு கவுன்சிலிங் சென்டர் போட்டு காசு போட்டு எடுத்து அரசாங்கத்துக்கு செலவு பண்ணிக்கிறாங்க. நீ சம்பாதிக்கிற துட்டை ஒன்று இது ஒயின் ஷாப்பில் செலவு பண்ணுன்னு அரசாங்கம் எனக்கு என்ன சொல்லிக்குதா? இல்லவா இந்த பக்கம் துட்டு வசூல் பண்ற உன் வீட்டை சுற்றி பாட்டில் தான் உழுதுனுக்குதா தவிர ஒரு சமையல் பொருளுங்க தாராளமாக இருக்குது. 4 எறும்பு சாப்பிட்ற மாதிரி 4 அரிசி சிந்தினுக்குதுன்றதுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா 10 தான் வாழ்கிறீங்க. உன்ன மாதிரி 1000 பேர் இருக்கிறாங்க. நான் என்னன்றேன்னா இருக்கிற பொருளை சிக்கனமாக வச்சு இருக்கிற பணத்தை சேமித்து வச்சு அதை வச்சு நம்ம இப்போ எதிர்கால பசங்களுக்கு என்ன சேமித்து வைக்கணுமோ அதை யோசிக்கணும். பாட்டில் சேமித்து வச்சுன்னு உட்காந்துக்கிறது கேட்டால் பாட்டில் இன்னொரு நாளைக்கு குடிக்கிறதுக்கு உதவுன்றது. அரசாங்கம் தான் நீ சேமித்து வைக்கலாம். சரியான அரசாங்கம் எல்லாத்தாலும் சேமித்து வைக்கிறது அந்த பக்கம் போயிடுது. இப்போ எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் இது வரைக்கும் நடக்கலை, புரியுதா? ஏதான அதுக்கும் ஒரு மக்கள் குறை சொல்லுவாங்க. ஜெயிச்சவங்களையும் தோக்க வச்சுக்கிது, தோக்கத்தவங்களையும் ஜெயிக்க வச்சுருக்குது அந்த மக்கள், புரியுதா? ஸோ எல்லாருக்கும் எல்லாமே 100% ஒன்று 5 வரல கட்டணும், 5 வரல சமமாக இருக்க போகிறதில்ல. ஒரு வேலை முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். ஸோ நமக்கு எது அடிப்படை பிரச்சனையோ அதை எப்படி தீர்க்கணும்னு ஆலோசனை சொல்லு. சரி, உன்னுடைய கருத்துப்படி வேணா ஒயின் ஷாப்பே வேணான்றியா? நிரந்தரமாக வேணாம் இல்லை? அப்போ குடிக்கிறவங்க யாருமே இருக்கக்கூடாதுல்ல? அவங்கள திருத்துறதுக்கு ஒரு வழி சொல்லணும்ல? சொல்லு. கல்லுக்குது இயற்கையாக கிடைக்கிறது, கல்லுக்குது. இப்போ குடிக்கிறதுக்கு முக்கால்வாசி பழகணும். எங்கேருந்து ஆரம்பிக்கிறான் தெரியுமா? எங்கேருந்து ஆரம்பிக்கிறான்? அடிப்படை விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறான்? நீ சொல்கிறது வந்து போதை வேணும்னு சொல்கிற, அவ்வளோதானே தவிர செலவு அதிகமாக பண்ணிவிட்டு சொல்கிறத கேளு. செலவு அதிகமாக பண்ணிவிட்டு எனக்கு செலவு பண்ணிவிட்டு போதை வேணாம், எனக்கு கொஞ்சமான செலவில் போதை வேணுன்ற நீ சொல்கிறது அதுதான் சொல்கிறேன். ஏழைகளுக்கு கல், பணக்காரனுக்கு பாட்டில், புரியுதா? பணக்காரனுக்கு பாட்டில் அதுதான் நான் சொல்கிறேன். நீ பணக்காரன் வாங்குறது நீ போய் வாங்காத. இல்லை, ஃபியூச்சரில் நம்ம நாட்டிலே வரும், கல்லும் வரும், பாட்டிலும் இருக்கும், எல்லாம் இருக்கும், புரியுதா? அரசாங்கம் மாறும், இப்படியே இருந்துடாது, மாறும். அப்படி வரும்போது நீ கடைசி வரைக்கும் குடிக்கிறத மாற்றிக்க போகிறதில்ல, அது மட்டும் உறுதி. இதுதான் உண்மை. குடிக்கிறது வேணும், ஆனால் எனக்கு செலவை கம்மியாக்கணும்.
இதுதான் நீ உண்மை குடும்பத்து மேலே வச்சுருக்கிற. இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கிறத விட்டு போட்டு நம்ம செயற்கையில் அவன் என்ன போடுறான். அது வேணாப்பா, அது இயற்கையாக கிடைக்குதுன்னு இதாக கிடைக்குதுன்னு வேணாம். இளநீர் இது இரு ஏவா இது இயற்கையாக கிடைக்குது. இது நான் சொல்கிறேன் இதே பனைமரத்தில் டைரெக்டாக நுங்கு சாப்பிட்ற எனர்ஜியோட உனக்கு கல் இறக்கி குடிக்கிறதுல எனர்ஜி ஜாஸ்தியாக கிடச்சிருதா? அதுவும் எனர்ஜி எல்லாம் தான் சொல்கிறேன். ஸோ அதை நம்ம எப்படி சாப்பிட்றோன்றது ஒரு விதிமுறை இருக்குது. நாம் அதை தாண்டி உனக்கு போதையாக வேணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ போதைன்ற ஒரு அடிமை, போதைக்கு அடிமை. இந்த போதைக்கு அடிமை வந்து செலவு குறைக்கிறதுக்கான சிக்கனம். இது பேர் என்னன்னா சிக்கனம். என்னமே இல்லை. அப்போ பசிக்காக சாப்பிட்ற அப்படிதானே? சோத்துக்கு வழி இல்லாமல் பசிக்கு வீட்டில் பொண்டாட்டி அடிச்சு துரத்திட்டாலேன்ட்டு கல் மரத்தில் ஏறி பிடிச்சி சாப்பிட்டுக்கிற. அதுல விவசாயி பலன் அடைகிறான், மரம் யாரும் பலன் அடிக்கிறான், குடிக்கிறவங்க பலன் அடிக்கிறாங்க. ஒயின் ஷாப்புக்கிறதுனால கூட தான் அதில் வர்ற டேக்ஸில் மக்கள் எல்லாருமே பலன் அடைகிறாங்க. எல்லாம் அந்த டேக்ஸேஷன் தான் எல்லாமே நாட்டில் எல்லா விஷயமும் நடக்குது. எப்படி சாகிறவங்கள மனுஷன் பலன் அடைகிறான். சாகிறது என்னவோ எல்லாத்துலேயும். இப்போ ரோட்டில் போனாலையும் சாவு நடக்குது, ஒரு கரண்ட் வச்சிருந்தாலையும் சாவு நடக்குது, வண்டியில் போனாலையும். இப்போ இந்த வண்டியால் இது பாரு, இந்த வண்டி உன் வண்டியை பாரு என்ன கண்டிஷனில் இருக்குது. இதையும் வச்சுன்னு வாழ்ந்துன்னாங்கிற எல்லாத்தையும் இது எங்கே போய் விட்டான்னு நீ தெரியாது, இல்லை யாருன்னு ஏற்றிட்டு வந்தேன்னு கூட தெரியாது. பட் ஆனால் சாகிறானேன்னு ரோட்டில் போகாமக்கிறதில்ல. பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும். சாகிறத பற்றியே பேசினக்கூடாது, சால்வ் பண்ணுறதை பற்றி பேசணும். கருத்தை பேசு. முக்கால்வாசி நடக்கிற விபத்து போதைனால தான் நடக்குது. முக்கால்வாசி. அப்போ கால்வாசி அதனால் நடக்குது. கால்வாசி அஜாக்கிரதை. அப்போ அறிவுரை சொல்ல வேண்டியதுன்னு யார் சொல்றது? அரசாங்கம் தான் சொல்ல, அது நானா சொல்றேன். தமிழ்நாட்டை நடத்துறது அரசாங்கம், நான் அறிவுரை சொல்லுவாங்க. சரி, அறிவிப்பு பலகை அங்கங்கே வைக்க வேண்டியதானே? சரி, உன் சார்பாக ஒரு நாட்டுக்காக நீ ஒரு போர்டு வைக்கலாம்ல. நாம் வந்து அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்ல முடியாது, நாமளே வச்சுக்கிறது. அதே தான் நாம் என்ன சொன்னேன், ஏப்பா நீ அரசியலுக்குள்ள குதிக்கிற, நாங்கெல்லாம் மக்களோட மக்களாக இருக்கிறோம். என்ன சொன்னா இல்லையா? நான் மக்களோட மக்களாக இருக்கிறோம் சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? கருத்து மட்டும் பேசாத, நீயும் அரசியலுக்குள்ள வான்னு. நான் உன் கட்சி இல்லை, எந்த கட்சி கூப்பிட்டாலும் நான் வரமாட்டோமா, மக்களோட மக்களாக தான் இருப்பேன்னு நான் சொன்னேன். நான் அது பாரு எல்லா கட்சியும் பல அரசியல் தான். அரசியல் எல்லாம் எப்படி ஓட்டு போடுவீங்க? அரசியல்னு இல்லை, அரசியல் நீ இது பாரு, நான் நிரந்தரமாக உனக்கு மட்டும் ஓட்டு போடுறோன்னு சொல்ல மாட்டேன். நான் எப்படி தெரியுமா, எல்லாரும் கருத்தை சொல்லும் போது எந்த கருத்து என் மனசுக்கு நிறைவை தருதோ, நான் சொல்கிறதே கேளுப்பா. எல்லா அரசியலையும் பார்ப்பேன், எல்லாரும் கருத்தையும் பார்ப்பேன். கடைசியில் எந்த கருத்து என் மனசுக்கு நிறைவாக இருக்கோ அந்த அரசியலுக்கு நான் ஓட்டு போடுவேன். நாளைக்கு இப்போது வருஷம் அரசியல் வந்து எந்த கட்சியானா ஒரே ஒரு கொள்கையோட கடைசி வரைக்கும் இருக்குதா? மாறி மாறி சொல்கிறாங்கல்ல, நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இப்படி பண்ண அப்படி மாற்றிக்கிறாங்கல்ல சமுதாயத்தை. அவங்களுக்கு அந்த எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கருத்துக்களை மாற்றி வைக்கிறாங்கல்ல. ஒரு வருஷம் டிவி தரேன்றாங்க, ஒரு வருஷம் ஃபேன் தரேன்றாங்க. அந்த மாதிரி அது ஃபேன் வேணுன்றோம், ஃபேனுக்கான ஓட்டு போடுறான். இன்னும் கொஞ்ச நாளில் கார் தரேன்றாங்களா, கார் வேணுன்றோம், கார் கொண்டு போடுறாங்க. இல்லை பொது இடத்துல போய் அது பொருளேதுக்காரன் என்ன பண்ணுவான், பொருளேதுக்காரன் என்ன பண்ணுவான், ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்றும் தேவைக்கு தகுந்த மாதிரி போடுறான்ப்பா. நான் எல்லாம் அப்படி கிடையாது. மொத்தமாக லஞ்ச லாவணி இல்லாமல் மக்களுடைய ஒரு இடத்துல தவறு. இங்கே சிசிடிவி கேமரா இருந்தால் மட்டும் தப்பு நடக்குதுன்னா மட்டும் தண்டிக்கப்படக்கூடாது. எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து எல்லாரும், நான் சொல்கிறது கேளு, காசு போடு நான் சொல்கிறது கேளு, எல்லா இடத்துலையும் பொதுவாக வந்து தவறு நடக்குதுன்னா யார் மொபைல்னாலும் எடுத்து அரசாங்கம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு பொது எண்ணை அறிவிக்கணும் குற்றத்தை. இப்போ இந்த ரோட்டில் வேகமாக ஒருத்தர் போகிறாங்க, ஒருத்தர் ஃபோன் பேசின்னு போகிறாருன்னு வச்சுக்கோ, நான் அதை கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா அதுக்கு நான் தண்டனையை அவருக்கு ஃபைனாக போட்டு பாதி காசு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டணும். இருக்குது போது நீ அதுக்கு எதுக்கான ஃபோன் பண்ணி புகார் சொல்லிக்கிறியா? புகார் சொன்னால் ஒன்று அடிச்சு போகிறதுக்கு தான் ஆள் அனுப்புகிறாங்க. நீ சொல்லு, புகார் சொல்லி நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என்னை யாரும் கேள்வி கேட்கல, சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சந்தோஷமாக இருக்கிறது அந்த வண்டி இத்தனை பொத்தலாக்குது. இது நான் போய் ஜரி கொள்றதுக்கு அவன் ஆப்போசிட்ல இல்ல, அதுக்கு அரசியல் காரணம் சொல்லு. இல்ல ஆப்போசிட் பார்ட்டி அடிச்சு போட்டானா? நீ ஜரி கொள்றதுக்கு காரணம் ரோட்ல மண் இருந்துச்சு தானே, அந்த மண்ணை சரி பண்ணல தானே, அந்த பஞ்சாயத்து சரியா செயல்படல தானே? சொல்லுப்பா, பேசவில்லை இப்படி. இப்போ குற்றத்தை நம்ம அடுத்தவங்க பக்கம் வந்து பார்க்குறதோட இப்போ சொன்ன பாரு அதுதான் உண்மை. நம்ம பக்கம் வந்து பார்த்துட்டு நம்ம அதை சரி பண்ணிக்கின்னு அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக போனாலும் தவறு நடக்குதுன்னா அதுக்கு அரசாங்கத்து மேலே குற்றம் வைக்கலாம். புரியுதா? அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணுமா தவிர முழுசாக அரசாங்கத்து மேலே சொல்லக்கூடாது. மக்கள் வேணான்னு சொல்லும்போது ஏன் வைக்கிறீங்க? என்னது இது அரசாங்கம் நடத்துறது, ஒயின் ஷாப் நடத்துறதுக்கு தான் மக்கள் வேணான்னு சொல்கிறாங்கன்ட்டு இங்கே 75% கையெழுத்து வாங்க. அந்த ஊரில் ஒயின் ஷாப் இருக்காது.
100% இருக்காது. இல்ல இங்கே எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க, ஒரு 1000 மக்கள் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த 1000 மக்கள் இருக்கிற இடத்துல 750 மக்கள்கிட்ட கையெழுத்து வேணாம். அதை மீறி ஒயின் ஷாப் இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்கிறேன், நான் கட்டுப்படுறேன். புரியுது? அரசாங்கம் வந்து மக்களுக்காக தான் செயல்படுது. இந்த அரசாங்கம் இல்லை, எல்லா அரசாங்கத்தையும் நான் பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு தலைபட்சமாக எந்த அரசாங்கத்தையும் இது பண்ணல. ஏன்னா எல்லா அரசாங்கமும் வந்துருச்சு, எல்லா டைம்லையும் ஒயின் ஷாப்பும் இருக்குது. புரியுதா? கல்லோ ஒயின் ஷாப்போ ஏதோ ஒன்று இருக்குது தான் செய்யுது. ஸோ அரசாங்கம் வந்து அது தேவைன்னு எதிர்பார்க்கறது இருக்கிறதுனால தான் அது கடை கல் விற்பனை வந்துச்சா ஒயின் ஷாப் போறாங்க. இப்போ ஒரு தேவை இருக்கிறதுனால தான் அதுக்கான கடைகள் உருவாகுது. புரியுதா? கல் இருக்குது, கல் தடை பண்ணதுனால தானே ஒயின் ஷாப் வந்துச்சு. கல் இருந்துச்சா? அதுக்கு முன்னாடி என்னுடைய அனுபவத்தில் சொல்லிட்டா, அதுக்கு முன்னாடி எல்லாம் எவ்வளோ மக்கள் இறந்தாங்க தெரியுமா? டெய்லி நியூஸ் பேப்பரில் வரும். இது திறக்காதுக்கு முன்னே, இந்த ஒயின் ஷாப் திறக்காதுக்கு முன்னே நிறைய மரணங்கள் நடந்துன்னு தான் இருந்துச்சு. கள்ளச்சாராயம் குடிச்சுதான். பழைய நியூஸ் பேப்பர்லாம் எடுத்துப்பாரு. நான் ஒன்றும் நேற்று பிறந்துட்டு இன்னைக்கு உங்ககிட்ட பேசினேன் இல்லை. நானும் எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கிறேன். நான் என்னன்றேன், 10 லட்சம் கொடுக்குது அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை இன்னைக்கு அது கொடுக்கறது அது தவறான செயல். அது நான் அதை பாராட்டல. ஆனால் அரசாங்கம் ஒயின் ஷாப் வச்சு தவறில்லை. ஆனால் ஒயின் ஷாப்பை தேடி ஏழை மக்கள் போய் சாப்பிட்றது தவறுன்னு சொல்கிறேன். நீ வந்து உன் குடும்பத்தை நினச்சி பார்த்து வாழ. உன்னுடைய சந்தோஷம் நினச்சி பார்த்தேன்னா நீ ஒயின் ஷாப்பை தேடி தான் போவேன். நீ உன் குடும்பத்துக்காக இருக்கிறவனா இருந்தால் நீ உன் குடும்பத்தை யோசிப்ப. அதே மாதிரி அரசாங்கம் ஒன்று பண்ணணும். ஏழை மக்களுக்கு வந்து சலுகை ஒரு பக்கமும் இது மாதிரி ஆடம்பரம் ஒரு பக்கம். ஆடம்பர பொருளை தோறவனுக்கு இந்த சலுகையே இல்லைன்னு அறிவிச்சிட்டாவே போதும். தானாக ஒன்றும் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரியத்தில் தோறத்துவா, இல்லைன்னா சலுகை இல்லாததுக்காக நீ உன் பசங்களை வாழ வைக்கிறது நீ ஓடணும். நீ தான் சரியா சிஎம்ஐ தான் வந்து பண்ணு. அதெல்லாம் அது நான் சிஎம் ஆனான்ல, நீயே கூட ஆகு. ஆனால் கருத்தை கரெக்டாக யோசி. சிஎம்ஐ தான் அதெல்லாம் பண்ண. அதெல்லாம் கிடையாது. நல்லது செய்யணும்னு இருந்தால் யார் எங்கனாலும் செய்யலாம். எங்கேயோ ஒரு தாள் போர் இல்லை, குழந்தை விழுந்து போச்சுன்னு அதை உளுந்த பின்னாடி பல லட்சம் செலவு பண்ணிக்கிறத விட, பல லட்சம் செலவு பண்ணிக்கிறத விட அதுக்கு எங்கேனா ஒரு இடத்துல செய்யணும்னு சொல்றதை கேளு. ஒரு இடத்துல பிரச்சனைக்கு இதுன்னு தெரிஞ்சு அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பொது நம்பர் கொடுத்தா போதும். என்ன மாதிரி பிரச்சனை கேட்டோம் சொல்லுப்பா, அந்த நம்பர் சொல்லுப்பா. எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிறேன், மக்களும் தெரிஞ்சுக்கிறேன். போட்டேன்னா அது எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன்னா நம்பர் ரஜினி, அது ரஜினி 1100 என்ன நம்பர் பாரு. என்ன வருது? சிஎம் செல்லுக்கே போகுது கம்ப்ளைண்ட். அது சிஎம் கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல, தனி துறையே இருக்கணும் இதுக்குன்னு. எல்லா துறையும் கண்ட்ரோல் பண்ற. நீ அங்க போச்சா நான் பிரிச்சு அனுப்பிச்சுக்கிறாங்க. நீங்க ஒன்றும் தனியாக துறையை நீ தேட தேவையில்லை. நீ அது கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க எந்த துறைக்கு அனுப்பணும் அவங்க அனுப்பிச்சுக்கிறாங்க. நீ ஏன் தேவை போயிருங்க அப்படின்ற. சரி, ஓகே. எப்படி சொல்லி கொடுத்தான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் அப்படின்னா கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணுறியா? எங்கே அது ஏதோ ஒரு இதெல்லாம் இருக்குதுண்ணே, என்னது? சரி, இப்போ இந்த பக்கத்துலேயே ஒரு செவரு கட்டுறதுக்கு சொல்லுப்பா. இது வந்து அரசாங்கம் ஏன் கண்டுக்காமக்குது? செவரு கட்டுறதுக்குன்னு விபத்து ஏற்படுது. நீ தான் சொல்லணும். எங்கள் பக்கத்தில் இருக்கிற நீ தான். விபத்து ஏற்படுது இல்லை, பார்த்து பயந்து காலம்புறம் போயிருந்தாங்கிறாங்க. நல்ல தாராளமாக போகிற சொல்லு. விபத்து ஏற்படுதா? இப்போ ஒரு சாலைனா 2 பக்கம் ஒரு 5 அடினா குறைஞ்சது நான் கேட்குறேன். ஏற்படுது. அப்போ இது இல்லை, நீ இது 2 அடி பாதையை கூட மாற்றிடு, விபத்து ஏற்படாது. புரியுதா? எவ்வளோ பெரிய பாதை இருந்தாலும் விபத்து ஏற்படணும்னா அவங்களுடைய அசாரக்கிறதுனால நடக்கும். ஆனால் அரசாங்கம் வந்து சாலை வசதி அமைச்சு இடம் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் மக்கள் தாராளமாக பயணம் பண்ணுறதுக்கு வசதிகளை ஏற்படுத்தி தரணும். இப்போ உடனே விபத்து நடந்ததான் கேள்வி கேட்குறேன். நீ இதை செஞ்சு காட்டுப்பா. இதை ஒன்று இப்போ கண்ணு முன்னாடி இப்போ கண்ணு முன்னாடி இல்லை, சாலையில் வந்து அகலமாக ஒதுங்கி போகிறதுக்கு இடம் இல்லை, ஒரு லாரி வந்து ஒதுங்குறதுக்கு இடம் இல்லை. இதுக்கு வந்து கல் கட்டடம் அமைச்சு தர மாதிரி கேட்டுக்கிறேன்னு சொல்லு. அது மட்டும் இல்லாமல் நுரம்பு கொட்டுறாங்க. அந்த நுரம்பு அரிசின்னு போய் பக்கத்தில் இருக்கிற நிலத்தில் இருக்கிற விவசாயத்தை கெடுக்குது, மண் வளத்தை கெடுக்குது. டபுள் ரோட மாற்றணும்னா எல்லா ரோடும் மாற்ற முடியுமா? நான் டபுள் ரோட மாற்ற சொல்ல, பக்கத்தில் தார் ரோட ஒட்டி ஒரு 5 அடியான கேப் இருக்கணும். அதுக்கான கல் கட்டடம் பள்ளம் இருக்கிற இடத்த கட்டணும். விபத்து ஏற்படுதா என்ன ஏதுன்னு கேட்பாங்கல்ல. ஏப்பா நீ திருப்பி விபத்து ஏற்படுது. நீ குடிச்சு போட்டு வந்ததை பற்றி பேசினுக்கிற, செத்து போயிட்டே. நீ ஏன் நல்லா தானே இருக்கிற? குடிச்சு போட்டு வரதை பற்றி எவ்வளோ பேசினுக்கிற வாக்கான்னு சத்தா தான் பேசணுமா? ஆமாம். அப்போ நீ பேசாத, வாட்ஸ்அப் பற்றி பேசாத. இதோட இந்த வீடியோ நிறைய பேருது. இல்லைப்பா, நீ சத்த பின்னாடி பேசுகிறதா இருந்தா நீ 10 லட்சம் வாங்கிக்கோ, மற்றதெல்லாம் பேசாத. பாய் சொல்கிறப்பா, பாய் சொல்லுப்பா. போதும், உன்னோட அதிக நேரம் பேச முடியாது. இல்லை, நீ 10 லட்சம் வேணுமா? கலசார மாதிரி போய் குடிப்பா. நீ நல்லது செய்யணும்னு நினைச்சா சொல்லி இப்போ கண்ணு முன்னாடி எனக்கு ஒரு ஆதாரத்தை ப்ரூவ் பண்ணி இதை நீ ஏதோ இது நீ இல்ல இந்த விஷயம் இல்ல இந்த விஷயம் கூட தெரியாம எனக்கு தெரியாம இருந்துச்சு. நீ கண்ணு முன்னாடி நான் இந்த மனு கொடுத்துக்கிறேன், அந்த மனு கொடுத்துக்கிறேன், இதை பண்ணிக்கிறேன், அதை பண்ணிக்கிறேன். என் கண்ணு முன்னாடி ஒன்று செஞ்சு காட்டு, நல்லது செஞ்சு காட்டு, இது ஆதாரமா இருக்கும். நீ கண்ணு முன்னாடி இப்போ போன் எடுத்து நீ சொன்ன நம்பருக்கு சொல்லி எத்தனை நாள்ல முடிச்சு காட்டுறேன்னு செஞ்சு காட்டு. ஸோ எல்லாம் சும்மா வாயில் செஞ்சுன்னு வரலாறு சொல்லின்னு உட்காந்துக்கிறது. எவனோ ஒருத்தன் இந்த ரோடு போட்டதும் யாரோ போட்டதும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போட்டாங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போட்டாங்கன்னு பேர் வச்சுக்கிறது. இந்த மாதிரி பேர் வச்சுக்கிற வேலை செய்யக்கூடாது. செய்யறதுன்னா கண்ணு முன்னாடி செய்யணும். இப்போ என்ன ரெக்கார்டு காட்டுறேன்?
ரெக்கார்டு ரோடு போகிறதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க ரெக்கார்டு காமிக்க. சரி ரோடு போடுறது அது ஒழுங்கா போட வச்சா அந்த பள்ளத்தெல்லாம் காட்டி போட வச்சா அதே போட்டுக்கிறாங்கல்ல. ஏன்னா ரோடு போட வச்சுக்கிறேன் ஒழுங்கா. என்ன அது ரோடு போட வச்சுக்கிறேன் அது ஒரே ஆள் செய்ய முடியாதுப்பா. ஓ அப்போ நீ ஜல்லி கொட்டதில்ல ஒருத்தன் தாரை போட சொல்லுவோம். அதேதான்ப்பா, எல்லாம் ஒரே ஆள் செய்ய முடியாதுல்ல. இல்லை 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 நீ பண்ணிட்ட பெரிய நீ ரொம்ப வெல்கம் விடு. இல்ல இதுக்கு மேலே முடிஞ்சு போச்சு உன்னுடைய சரி ஓகேப்பா உன்னுடைய பொது சேவை முடிஞ்சிச்சு இல்லை இதோட. இதுக்கு மேலே யாரும் இவருக்கு ஓட்டு போடாதீங்கப்பா. இவருடைய அரசியல் பயணம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நல்லது செய்யணும்னு வரவங்களுக்கு போடுங்கப்பா. இவர் இப்போ செய்ய மாட்டாரா? செய்யணும்னா இப்போ கண்ணு முன்னாடி செய். வீட்டு முன்னாடி பழமாக நீ தான் பாடலாம் பாரு என் மூட்டை முன்னாடி நானே வாங்கினது கொட்டிக்கிறேன். நீ அரசியல் பண்ணுறதுக்கு தகுதியற்ற நபராக நீ பொது சேவையை ஒரு அரசியலுக்குள்ளே வரேன்னா நான் உங்கள்கிட்ட கருத்து சொல்லுவேன். நீ செய்யணும்னா செய்யணும். அதேதான்ப்பா வீட்டு முன்னாடி என்ன தேவைன்னு உனக்கு தான் தெரியும். நான் தேவை உங்கள்கிட்ட அரசியல்வாதிகிட்ட சொன்னேன்னா நான் மக்கள் உங்கள்கிட்ட சொன்னேன்னா உங்கள்கிட்ட சொன்னா நீ செய்கிற நீ அரசியல்வாதி இல்லையா? இது வரைக்கும் ஒன்றுக்கு நிற்கலையா? எந்த அரசியல் சார்ந்து நிற்கலையா? நிற்கலன்னு சொல்லி இப்போ சொல்லு. நின்றே இல்லையா? நான் நின்றுக்கிறேன்னா இது வரைக்கும் எதுக்கான ஒரு கதால பட்சம் நான் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தானே எதாவது கூட்டத்தில் சேர்ந்துக்கிறேன்னா ஒரு ஊர்வலம் வந்துக்கிறேன்னா ஒரு ஊர்வலம் எங்கன்னா வந்துக்கிறேன்னா என் உடனே சேர்ந்து குடிச்சிக்கிறேன்னா இல்லை எதனா அரசியல்னு சொல்லி பேட்ச் குச்சின்னு சுற்றிக்கிறேன்னா. ஆனால் எல்லா வேலையும் செஞ்சு போட்டு ஒரு ரோடுக்கு உங்ககிட்ட ஒரு குறை சொல்லும் போது கண்டுக்க மாட்டேன். உன்ன மாதிரி அரசியல்வாதிங்கிற வரைக்கும் நாடும் தெரியாது யாரும் ஓகேப்பா மக்களை இது போல நல்லா கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டால் தான் நாட்டை திறந்த முடியும். இந்த மாதிரி சும்மா செய்கிறேன்னு வாங்கல தவிர யாரும் எதையும் செய்யறதில்ல. நம்ம கேள்வி கேட்கும் போது யார் செய்கிறாங்கன்னு நினைப்பறதோ எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேளுங்க. அதில் சிறந்த நபர்களை தேர்ந்தெடுங்க. அதுவரை விடைபெறுவோம். நன்றி பாய் பாய் சொல்லு. இதுக்கு மேலே இப்போ மக்கள் பார்க்க மாட்டாங்க. பார்த்து போர் அடிச்சிருச்சு சொல்லு.